ஆற்றில் பெருக்கெடுக்கும் வெள்ளத்தால் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருக்கின்ற மக்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்களா? என்ன விவரம்? பூங்குழலி, விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுகாக்கு உட்பட்ட வாணியம்பாளையம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தென்பெண்ணை ஆற்றில் சாத்தனூர் அணையிலிருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கனடி நீர் திறந்துவிடப்பட்ட சூழலில் அந்த தென்பெண்ணை ஆற்றில் நீர் ஓட்டம் உள்வாங்காமல் அந்த நீரானது கிராம பகுதிக்குள் தற்போது உட்புகுந்து இருக்கிறது. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த தண்ணியோட அளவை விட இப்போ அந்த தண்ணியோட அளவு படிப்படியா உயர்ந்து கொண்டேதான் இருக்கு. கிராம மக்கள் மிகுந்த அச்சத்துல இருக்கிறாங்க. முதல் முறையா இந்த மாதிரி தண்ணி இந்த கிராம பகுதிக்குள்ள உட்புறதா இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா பேசுறதுக்கு இந்த பகுதியை சார்ந்த இந்த கிராமவாசி ராமமூர்த்தி கிட்ட கேட்கலாம். ஆனா இப்போ தென்பெண்ணை ஆற்றுல தண்ணி நீரோட்டம் ஃப்ளோல போகாம அது தண்ணி திருப்பி மேலோட்டமா கிராம பகுதிக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? அது பக்கத்துல சொக்கமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த வழியா அங்க நரிவாடன்னு ஒன்று இருக்கு. அந்த நரிவாட வழியா புஷானூர், அகரம், பஞ்சமாதேவி இந்த வழியா அந்த தண்ணி வாணியம்பாளையம் வழியா வருது. அந்த தண்ணி இப்ப வரது ஒரு 10 கிராமத்து வழியா உள்ள பொண்ணுங்க வருது. இங்க வர தண்ணி வெளியே போறதுக்கு எங்களுக்கு சரியான வாய்க்கா, சிறுவந்தாட்டம் வாய்க்கான்னு ஒன்று இருக்கு. அந்த வாய்க்காவை தூர் வாரி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகுது. அந்த வாய்க்காவை தூர் வாரவே இல்லை. அந்த வாய்க்கா தூர் வாரினா இந்த தண்ணி வாங்கும். அதுக்கு அடுத்து செல்லங்கால் ஓடன்னு ஒன்று இருக்கு. அந்த செல்லங்கால் ஓடைக்கு போறதுக்கான வாய்க்கா கிடையாது. அந்த வாய்க்காவும் தூர் வாரி அகலப்படுத்தலை. அதுக்கு அடுத்து எங்களுக்கு கும்பகோணம் ரோடு போட்டிருக்காங்க. அந்த கும்பகோணம் ரோட்ல ஒழுங்கான பாலம் போட்டு இந்த தண்ணி அண்ணாண்ட போகல. தண்ணி பூரா மரிச்சுன்னு இன்னாண்டே நிக்குது. அந்த தண்ணி மரிச்சதால எல்லா தண்ணியும் ஊர்வலம் இருக்கு. இப்போ ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு இருக்கு. 300 வீடு போய் எந்த பொருளும் எடுக்கல. ஏன்னா திடீர்னு தண்ணி வந்தால எல்லா பொருளும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு அவங்க வெளியே தான் வந்துட்டாங்க. நாங்க போய் தங்கறதுக்கான முகாம் இங்க கிடையாது. ஒரு சமுதாய கூடன்னு ஒன்று இருக்கு. அது உள்ள போனா மாற அளவு தண்ணி இருக்கு. அதனால யாரும் எங்கேயும் போய் தங்குற முகாம் இந்த ஊர்ல கிடையாது. எங்களுக்கு முன்ன அறிவிப்புனா இந்த தண்ணி இவ்வளவு தண்ணி வரும்னு யாரும் அறிவிக்கல. அதனால நாங்கள் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு வெளியே நின்று எல்லா பாத்திர பண்டமும் உள்ளே இருக்கு. ஆனா இப்போ நீங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள தண்ணி நீரோட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஓட்டம் மேல ஏறிட்டே இருக்குன்ற விஷயத்த நீங்க அதிகாரிகிட்ட நீங்க தகவல் சொன்னீங்களா? அதிகாரிங்க என்ன பதில் சொன்னாங்க? ரோடு மேலே போறாங்க சார். மறுபடியும் கேட்டா நாங்க போய் எங்களுக்கு உயர் அதிகாரிகிட்ட சொல்றோம், இதுதான் சொல்றாங்க. மறுபடியும் ஊர்ல பாருங்கன்னு சொல்ற அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் இல்லை சார். ஏரி எப்போ உடையணும்னு தெரியாது சார். உடஞ்சதுன்னா இவங்க அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பயே இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி மழவராயனூர்ல. உள்ள பாருங்க, ஏகப்பட்ட ஊர் உள்ள பூரா தண்ணி பூந்து போச்சு. எல்லா மக்கள் பூரா மெயின் ரோடு தான் நிக்கிறாங்க. 3 நாளா கரண்ட் வரல. கரண்ட் இப்பதான் இபியில் இருக்கிற அனைத்து மக்களும் செஞ்சாங்க. செஞ்சு சப்ளை கொடுத்தாங்க, குடிநீருக்கு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பட்டு கரண்ட் வருது, நிக்குது. தண்ணி இருக்கிறதுக்கு காலையில இருந்து அதிகமா இருக்குது. பூங்குழலி, அதாவது மேற்கொண்ட இந்த சுற்றுலாத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடுகள் அனைத்துமே பழமையான வீடுகளாக இருக்கிறது. தற்பொழுது காட்சியில் லட்சுமணன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இதே மாதிரியான நீரோட்டம் தான் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வீட்டை முட்டி போறதுக்கு போக்கில்லாமல் வீடுகளை முட்டி தள்ளி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் வீடுகள் இடிந்து விழக்கூடிய ஒரு அச்ச சூழலில் இந்த மக்கள் தற்பொழுது பரிதவித்து வருகிறார்கள். குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பத்திரமாக மீட்டு அவர்களுக்கு ஒரு நிவாரண முகாம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த முகாமில் இந்த மக்களை தற்பொழுது முதற்கட்டமாக அவர்களை தங்க வைப்பதற்கு உண்டான ஒரு பணியை மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமான் சட்டுகளை, கைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு கிராம மக்கள் படிப்படியாக வெளியேறி சென்னை கும்பகோணம், அந்த தேசிய சென்னை கும்பகோணம் மாநில சாலையில் தற்பொழுது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். பூங்குழலி.